பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, டயபெட்டிஸ் இஸ் a risk factor for cancer. ஸோ டயபெட்டிஸ் இருந்துன்னா நமக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு ரிஸ்க் வந்து அதிகம். வரணும்னு கிடையாது, ஆனா வர சான்ஸ் வந்து அதிகம் நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்ன கேன்சர்லாம் இந்த மாதிரி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லிவர் கேன்சர் வரலாம், pancreatic கேன்சர் வரலாம், கோலோரெக்டல் கேன்சர் வரலாம், பிரஸ்ட் கேன்சர் வரலாம், எண்டோமெட்ரியல் கேன்சர் வரலாம், அது மாதிரி பிளாடர் கேன்சர் வரலாம். இந்த 6 கேன்சரும் வர்றதுக்கூடிய ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ ஏன் இந்த கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ்ல இன்சுலின் லெவல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்சுலின் லைக் growth ஃபேக்டர்னு ஒன்றும் கான்ஸ்டன்டா அதிகமா இருக்கும். ஸோ இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும்னா செல் டிவிஷனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும், செல்லை நிறைய டிவைட் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்ணும். அப்படி நம்ம செல் டிவிஷன் ஆச்சு சில டைம் வந்து கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமா இருந்தாலே ஒரு டியூமர் வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இன்னொன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டயபெட்டிஸ் இருந்தா நமக்கு வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த உடல் பருமன் அதிகமாக இருந்தாலே அது ஒரு ஷேர்டு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கு. 4வது காரணம் என்னன்னா, ஃபேட்டி லிவர் வந்து நமக்கு டயபெட்டிஸ் இருந்தால் வர சான்ஸ் இருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் வந்து லிவர் கேன்சருக்கு முன்னோடியா இருக்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னா டயபெட்டிஸ் வராத அளவுக்கு நம்ம வந்து உணவு பழக்கங்கள்லாம் நம்ம மாற்றிக்கணும். ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறோம்னா கண்டிப்பாக உணவு, எக்ஸசைஸ் எல்லாம் அடிக்குவேட்டாக எடுத்து நம்ம வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படியே டயபெட்டிஸ் வந்தாலும் தகுந்த மருத்துவரை நம்ம போய் அணுகி டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். ரிவர்ஸ் பண்ண முடியலன்னா கூட நம்ம தகுந்த மாத்திரைகள் எடுத்து சுகர் லெவல்ஸை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும்.